வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரூ. 2000 தைப்பொங்கலுக்கு வழங்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் மனு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அரசாங்கத்துலேருந்து நலத்திட்டங்கள் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வருடம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அரிசி, பச்சரிசி, அதாவது பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, முழு கரும்பு 1, வேஷ்டி, சேலை, அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பாக பார்த்திங்கன்னா ரூ. 2000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்புகளோடு பார்த்திங்கன்னா ரூ. 1000 வழங்க வேண்டும் நிறைய பேர் கூறியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு திமுக அரசு ரூ. 1000 வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு எதிராக பார்த்திங்கன்னா பாஜகவினர் பார்த்திங்கன்னா பொதுநல வழக்காக ரூ. 2000 வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு விரைவில் விசாரணை செய்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதியும் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே வழக்கை விசாரிக்கணும். விசாரித்து மேலும் இதுக்கு முழுதாக அந்த பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே இந்த மனு விசாரித்து இதுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி விசாரணை முடிந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகைக்கு ரூ. 2000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணை நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ரூ. 2000 வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பொருட்கள் மட்டும்தான் இப்போதைக்கு வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.